வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு கோலார் மார்க்கெட்டில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா மே 1 2026. இன்றைக்கி டேட்டில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குன்னு முதல்ல கிரேடு வைஸாக பார்க்கலாம். அடுத்ததாக என்ன ரேட்டுக்கு அதிகமாக தக்காளி சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம தக்காளியோடைய விலையை பார்க்கலாம். முதல்ல தேர்டு குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் பார்க்குறப்ப 140 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 250 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தக்காளியோடைய சைஸு அண்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அதுக்கு அடுத்ததாக செகண்ட் குவாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 350 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தக்காளியோடைய சைஸு அண்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அதுக்கு அடுத்ததாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 350 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 480 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா இன்ன வரையும் நடந்த ஏலத்தில் விலை வந்து போயிருக்கு. அண்டு என்ன ரேட்டுக்கு அதிகமாக தக்காளி சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தேர்டு குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 190, 200, 210, 220 இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகுது. அண்ட் அதே போல் செகண்ட் குவாலிட்டி, அதாவது மீடியம் சைஸு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் குவாலிட்டியாக இருக்கிறது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 280, 290, 300, 310 இந்த ரேட்டு போகுது. அண்ட் அதிலே நல்ல ஃபைன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 320, 330, 340 இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு சேல்ஸ் ஆகுது. அண்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஆவரேஜ் குவாலிட்டியாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு 380, 390, 400 இந்த ரேட்டுக்கு வந்து போகுது. அண்ட் அதிலே நல்லா ஃபைன் குவாலிட்டியாக வரதெல்லாம் பார்த்திங்கன்னா 430, 440, 450, 460, 70 இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஆவரேஜ் குவாலிட்டி அப்படின்றது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குமா அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக இருக்கும், அதுதான். மற்றபடி இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோலாரில் தக்காளியோடைய விலை நிலவரமாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்.